உலகெங்கும் உள்ள இறைவாணியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ரொம்ப ஸ்கிரிப்டியா இதுதான் நடக்க போகுது. இந்த மாதம் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும். ஒவ்வொரு நட்சத்திரங்களை பற்றியுமே பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா, த பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம். ஆமாம், ரொம்ப ரொம்ப பிடிச்ச, நான் எப்பயுமே சொல்கிறேன், என் மனதிற்கு பிடித்த மகர ராசியில் இருக்கக்கூடிய ஒரு அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் என்றாலே வந்து அல்டிமேட்னு பொருள். ஆமாம், என் பாஷைலாம் அப்படிதான். நம்ம பாஷையில் அப்படி எடுத்துக்கலாம். மற்றவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போகிறான். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அவிட்டத்துப்பான தவிட்டெல்லாம் பொண்ணும்பாங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க வந்து கையில் காசு இல்லை காசு இல்லாம நிறைய காசு வச்சுட்டு இருப்பாங்களாம். ஆனால் அவிட்ட நட்சத்திரக்காரங்க காசு இல்லைன்னு சொன்னால் யாரும் நம்பக்கூடாது. ஓகே, அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயின் ஆளுமையை ஆகச் சிறந்து தன்னகத்தே வைத்துக்கொண்டு அப்படியே இயங்கக்கூடிய ஒரு சூப்பரான நட்சத்திரம். ஏன்னா எதுலேயுமே இல்லாத அளவுக்கு தன் நட்சத்திரத்தில் உச்சமடையக்கூடிய ஒரு பிளானட் யாருன்னா செவ்வாய் தான். அவர் எங்க உச்சமடைகிறாருன்னா அவிட்டத்தில் தான் உச்சமடைகிறார். அதுவும் காலபுருஷனுடைய 10ஆம் வீடு. ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம், மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு வீடே மகரமும் இந்த அவிட்டமும் தான். அவிட்டத்தில் என்னதான் நடுநாயகமாக திருவோணம் இருந்தாலுமே நான் தான் கிங்கு அப்படின்ற மாதிரி அவிட்டம் தான் அங்கே இருக்கக்கூடிய மற்ற இடங்களை, ஏன் சூரியனை கூட அப்படி உட்கார வச்சுட்டு நான் தான் அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு போகக்கூடிய தன்மை எதற்கு உண்டு என்றால் அவிட்ட நட்சத்திரத்திற்கு கண்டிப்பாக உண்டு. அப்படிப்பட்ட அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் ஒரு பாதி மகரத்திலையும் ஒரு பகுதி கும்பத்திலையும் இருக்கு. சரியா? இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 வருடம் ஆகஸ்ட் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 5 விதமான பலாபலன்களை நாம் வந்து எதிர்பார்க்கலாம். எப்பயுமே இந்த கோச்சார பலன்கள் என்பது ஒரு 20லிருந்து 25% வந்து உங்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய தன்மையாக இருக்கும். ஏன்னா அது பொது பலன். மற்றபடி இன்னும் அக்யூரேட்டா இன்னும் பக்காவா இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப் தான் அதை திருமணம் செய்யப்பட போகிறது. அது இருக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் வந்து அதை இன்னும் கொஞ்சம் வலிமையாக்க போகிறார்கள். ஓகே, நீங்க இப்ப மகரத்துல இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே, ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. ரொம்ப பெரியவங்களோட பிளஸ்ஸிங்லாம் கிடைக்க போகுது. அதுவும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சுக்கரோட இழுவு 5ஆம் வீட்டு அதிபதி போய் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருத்தல் நலமா? ஓகே. ராசிநாதன் கொஞ்சம் வந்து வக்ரமா இருக்காரு. ஓகே. நட்சத்திரநாதன் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சமல்ல. ஸோ ராசிநாதன் வக்ரமா இருக்காரு, வக்ரமா இல்லை, இதெல்லாம் விட்டுருங்க. யாருக்கெல்லாம் உங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப் போயிடுங்க. சனி வக்ரம் வானு போட்டிருக்கோ அவர்களுக்கு எல்லாம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி 139 நாட்களுக்குள் பணம் வந்தே தீரும். எழுதி வச்சுக்கோங்க. எப்படியாவது பணம் வரும். அங்கேருந்து குரு கொடுப்பாரா, இல்லை 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் கொடுக்கப்பாரா, இல்லை 7ஆம் வீட்டு அதிபதியான புதன் கொடுப்பாரா தெரியாது. ஆனால் காசு கண்டிப்பாக வந்தே தீரும் 139 நாட்களுக்குள். யாருக்கு? சனி யாருக்கு வக்ரம்னு போட்டிருக்கக்கூடிய மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. கிளியர்? சாதாரணமாக இருக்கவங்களுக்கு சாதாரணமாக இருக்க போகுது. ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லை. அவங்களுக்குலாம் ஆல்ரெடி நல்ல காலம் ஆரம்பிச்சிச்சு. அதனால் கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்போ இந்த நட்சத்திரநாதன், நம்ம நட்சத்திரத்தை பற்றி பலன் சொல்லும்போது சாராம்சம் எடுக்கும்போது நட்சத்திரநாதன் பயணப்படக்கூடிய ஒரு இடம் என்று ஒன்று இருக்கிறது. நம்மளுடைய நட்சத்திரநாதன் எந்த வீட்டில் இருக்காருன்னு நம்ம ஒரு பலன் எடுப்போம். அதை தாண்டியும் நம்மளுக்கு இந்த 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4 இடத்துல எந்த பிளான்ட் எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காங்கன்றதை பொறுத்து அது சில இம்பாக்ட்லாம் பண்ண போகுது. நான் அப்படி ரொம்ப டெக்னிக்கலாக பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வீடியோ ஸ்கார் பண்ணிட்டு மேடம்க்கு எதுவும் ஆயிடுச்சு போல புரியாத பாஷையெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி வந்துடுவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்க போதா, ஓ இதனால இப்படி இருக்கா, இதனால இப்படி இருக்கான்ற ஒரு கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு வரும். ஓகே, சனி என்னதான் வக்ரமாக இருந்தாலும் அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே வக்ரமாக இருக்காரு. இது வந்து ரைட்டா தப்பா அப்படின்னு பார்த்தோன்னா, சொந்த நட்சத்திரத்தில் வக்ரமாகும் போது யாரு கவலைப்படணும், கொஞ்சம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கவலைப்பட்டுக்கிட்டா போதும். ரொம்ப மோசமாக அவங்கள ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஆனால் எதில் கவனமாக இருக்கணும்னா பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். முதல் 20 நாட்கள் வாயை திறக்கவே கூடாது. வெள்ளை கொடியெல்லாம் இல்லை, வெள்ளை பெட்ஷீட்டு தான் தேவைப்படுது. இப்போயே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அட போங்க மேடம், 7.5 வருஷமா நான் அப்படி தான் இருக்கேன்னா, கொஞ்சம் மழை பெஞ்சோடனே அப்படியே முன்றுமா, அப்படியே கொஞ்சம் சாரல் அடிக்கும், அதுக்கப்புறம் தான் நிற்கும். அந்த மாதிரி இப்போது பெரும் மழை பேஞ்சு ஓஞ்சிருக்கு 7.5 சனியில். இப்போ கொஞ்சம் அப்படியே சாரல் தூவிட்டு இருக்கு. 2ஆம் இடத்துல ராகு உட்காந்து, 6ஆம் இடத்துல குரு உட்காந்து, 8ஆம் இடத்துல கேது உட்காந்து கொஞ்சம் சாரல் மழையை கொடுத்துருக்காங்க. இன்னும் தட்பவெப்பநிலையெல்லாம் மாறல. அதனால பெருசாக ஒன்றும் ஜாலி அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போதைக்கு கரண்ட் சினாரியோட அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு எதுவும் வரப்போறதில்ல. ஆனால் பாதிப்புக்கான விஷயங்கள் டோட்டலாக காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் அப்பான் ராகு கேதுக்களுடைய பிளானட்டரி பொசிஷன் வைஸ். ஓகே,
இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சில உடல் உபாதைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மையை அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், அதாவது மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் தான். ஏன் அப்படின்னா 5ஆம் அதிபதி போய் 6ல உட்காந்துருக்கு. இந்த 6ஆம் இடமே குணரோக சத்துருவை இண்டிகேட் பண்ணும். இப்போ குரு போய் 6ல உட்காருது நல்லதா கெட்டதுன்னா வெல் அண்ட் குட். ஏன்னா குரு நம்மளுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய பிளானட் இல்லை தான். அவர் போய் 6ல மறைதல்றது கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம். குரு ராஜயோகத்தை கொடுக்க போறாரு. நம்மளுக்கு காசு அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு வேலை வாய்ப்பு காசு பணம் கல்யாணம் எக்ஸ் ஒய் இசட் அதெல்லாம் போய் திரும்ப மறுபடியும் ஏபிசின்னு ஆரம்பிக்கும். அதனால அதெல்லாம் பிரச்சனை கிடையாது தான். ஓகே. பட் ஆனால் 5ஆம் வீட்டு அதிபதி ஆகிய சுக்கிரன் அவர் தான் இப்படிக்கா வந்தால் நம்ம 10ஆம் வீட்டு அதிபதியும் கூட. இந்த மிஸ்டர் சுக்கிரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ 5க்கும் 10க்கும் உடையப்பட்ட இந்த சுக்கிரன் போயிட்டு 6ஆம் இடத்துல அமர்தல் அப்படின்றது நல்லதா கெட்டதா நான் எக்ஸ்ட்ராடனரியான சூப்பர் டைம். எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், கிரகங்களை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதை பொறுத்து அதற்கான காரகத்துவமும் அதற்கான ஆதிபத்தியமும் இயங்க போகிறது. கிளியர். அப்போ இந்த 6ஆம் இடம்ன்றது வெறும் குணரோக சத்ருவா? சர்வீஸ் எல்லாம் 6ஆம் இடம் தான். அதே மாதிரி உங்களுக்கான வேலை வாய்ப்பு 6ஆம் இடம் தான். ஒரு வேலையை தீர்மானம் செய்யக்கூடிய இடம் எதுவென்றால் 10 மாதம் தான். அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்தை வேணா 11, 2 தீர்மானம் செய்து கொள்ளலாம். கிளியர். அப்ப இந்த 6ஆம் இடம் 10ஆம் இடம் ஒரு மனுஷனுடைய வேலையும் கர்மாவையும் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்துல போய் குரு உட்கார்ந்து இருக்கிறது ஓகேவானா ஓகே தான். பட் ஸ்டில் 5ஆம் அதிபதி போய் உட்காரும் போது வேலை அப்படின்ற இடத்துல பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு உருவாக்க காத்து கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஸோ மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரனாலே பெண், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெண் தோழிகள் மூலமாக, பெண் நண்பர்கள் மூலமாக, உங்கள் ஒய்ஃப் மூலமாக, உங்களுடைய மாமியார் அத்தை அவர்கள் வழியாக, ஒரு நல்ல நட்பின் மூலமாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல சுகபோகமாக தூங்க போகிறீங்க. நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை வரப்போகுது. நிறையா கனெக்ட் ஆக போகுது. இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் எல்லாமே மாமனாரை இண்டிகேட் பண்ணும். ஸோ நிறைய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மாமனார் வீட்டு மாமியார் வீட்டோடைய ஒரு கனெக்ஷன் ஆகுது. இது வரைக்கும் பேசாமல் இருந்த எல்லாம் மாறி ஒரு இணக்கமான சூழல் உருவாகுதுன்ற மாதிரி இந்த மாதம் அதி அற்புத மாதமாக இருக்க போகிறது. ஸோ அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஆனந்தத்தின் எல்லையில் தான் இருக்க போகிறீர்கள் சொல்லி இது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்ததெல்லாம் மாறி சரியாக போகுது. இன்னும் 20ஆம் தேதிக்கு அப்புறமா நிறைய பேருக்கு விட்டு போன உறவுகள் தொட்டு வரப்போகிறது. கிளியர். யாரெல்லாம் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்களோ அவங்களாம் உங்களை தேடி வர போகிறாங்க. யாரெல்லாம் பேச மாட்டேன்னு முடிச்சு தூக்கிட்டு போனாங்களோ அவங்களாம் பேச போகிறாங்க. பணம் அப்படின்ற இடத்துல வராமல் இருந்த காசெல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. சுக்கிரன் போய் காலபுருஷனுடைய 4ஆம் வீட்டில் அமரப்போகிறார். அவருடைய 2ஆம் வீட்டில் போய் அமரப்போகிறார். 5ஆம் அதிபதி போய் 7ஆம் இடத்தில் அமர்தல் அப்படின்றது ஒரு 5-7 கனெக்டிவிட்டி தான் காதல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மனுஷன் ஒரு லவ் பண்ணும் அப்படின்னா 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தோட 7ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்தோட கனெக்ட் ஆனால் தான் அங்கே காதலே இனிக்கும். ஸோ இதுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா நிறைய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை இளமை திரும்புதே அப்படின்ற மாதிரி இருக்க போகுது. நிறைய காதல் இனிக்க போகுது. கவிதை வளரப்போகிறது. கூடல் தீர்ந்த கூடல் வரப்போகிறது. அந்த மாதிரி அழகாக தமிழில் சொல்லணும்னா ரொம்ப நெருக்கம் அதிகரிக்க போகிறது. நிம்மதியாக இருக்க போகிறீங்க. அவ்வளோதான். கிளியர். இதுக்கு தானே ஆசைப்பட்டுச்சு இந்த மனசு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்டாண்டலோனாக நிற்க போகிறீங்க. எனக்கு சொல்லவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ரொம்ப ஸ்டாண்டலோனாக நான் இருக்கேன் எனக்கு அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் நிற்க போகிறீங்க. அந்த தன்னம்பிக்கையை உங்களுடைய ராசிநாதன் தரானாலேயோ நட்சத்திரநாதன் சிறப்பாக கொடுக்க போகிறாரு. செவ்வாய் ஸ்தான பலம் இழக்காமல் அப்படியே புதன் வீட்டில் உட்காந்து ரொம்ப அழகாக சந்திரனுடைய சாரம் வாங்கி சூப்பர். ரொம்ப டெக்னிக்கலாக வேணாம், நான் நார்மலாக சொல்லணும்னா வேறு லெவலில் அவிட்ட நட்சத்திரக்காரங்க இயங்க போகிறீங்க. யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் குடும்ப தலைவியாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் பேச்சல் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் கம்யூனிகேஷன் அந்த வீட்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, அத்தனை அவிட்ட நட்சத்திரக்காரருக்கும் அல்டிமேட்டான டைம் இனிதே ஆரம்பம். ஸோ பெருசாக நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் 100-200% 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்கள் உடலை ஒரு பாடாக படுத்திட்டு தான் விடுவார். 15ஆம் தேதிக்கு அப்புறம் மிஸ்டர் சூரியன் உட்கார போகிறாரு. 8ஆம் அதிபதி 8இல் வலுவாக இருத்தல் என்பது நல்லதா கெட்டதான 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும் தான். பட் ஆனால் கேதுவோட சேர்ந்திருக்காருல்ல, கண்டிப்பாக உடல்நிலையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். நல்ல மருத்துவர்கள் கிடைக்கலாம். வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய தசாபுதி சனிதசையோ குருதசையோ நடக்கிற பட்சத்தில் ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பார். அப்படி இல்லாமல் வேறு தசாபுதி நடந்துட்டு இருக்க ஆட்களார்கள் உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை தேவை தேவை. 1-2 தடவை செக்கப் எடுக்க வேண்டிய அவசியம் வரலாம். தலை சுற்றுறது, மயக்கம் வர்றது, வாந்தி வர்றது, கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு, முட்டி வலிக்கிறது, எல்லாமே வலிக்கிறது அப்படின்ற மாதிரியான அமைப்பு வரப்போகுது. என்ன சொல்லி தப்பு இல்லை, இதெல்லாம் பிளான் பண்ணுற வேலை. அதனால மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த பலனை எதிர்பார்க்கலாம்.